ரியல் எஸ்டேட் துறையை முறைப்படுத்த புதிய சட்ட மசோதாவை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அது தொடர்பான விவாதத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாதத்தை தொடரலாம். அடுத்ததாக ஒரு நேயர் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். திருச்சியிலிருந்து கார்த்திகேயன் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கார்த்திகேயன், வணக்கம். உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. வணக்கம். முக்கியமா ரியல் எஸ்டேட்டுக்கு அடிப்படை தேவை ரா மெட்டீரியல் நிலம். அந்த தொடர்ந்து பேசுங்க கார்த்திக். அந்த நிலத்துக்கு மதிப்பு அந்த நிலத்து சொந்தக்காரர் தான் சொல்ல முடியும். முக்கியமா இதுல பில்டர் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி நிலம் உரிமையாளர்கிட்ட தான் டெவலப்மெண்ட் பண்றாங்க. அப்படி நாளைக்கு அவங்களோட ஏஜென்டா ஒரு பில்டர் ஆக்ட் பண்ணும்போது நாளைக்கு இந்த கேஸ்ல வரும்போது அந்த நிலத்து சொந்தக்காரரும் இந்த கேஸ்ல ஈடுபடுவாரா? அவருக்கு இதனால லைஃப் சொல்லல. மேற்கொண்டு நம்ம நண்பர் 4000 சதுர மீட்டர்னா 12,000, 4000 சதுர மீட்டர் 40,000 சதுர அடி. அது திரு கார்த்திக், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது 4000 பேச்சுவாக்குல அது 4000 சதுர மீட்டர்ன்றது 40,000 சதுர அடி தான். அதுக்காக தான் சொன்னது சாதாரண பொதுமக்களுக்கு போய் சேராது. ஏன்னா 40,000 சதுர அடிக்கு மேல கட்டும்போது அங்க 2 வீடு 3 வீடுக்கெல்லாம் இடமே இல்லை. அது ஒரு அளவில் ஒரு தவறான புரிதல். பட் இவங்க சொல்ற இந்த பவர் ஆஃப் அட்டார்னின்றது பவர் ஆஃப் அட்டார்னி ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லும் போது இந்த நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கட்டுமானங்கள், விற்பனை செய்தல், பணம் வசூலித்தல், கணக்கு கொடுத்தல் எல்லாமே பவர் ஹோல்டருக்கு போயிடும். ஆனால் நிலத்தினுடைய உரிமையாளர் இது சம்பந்தமா எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நிலத்தினுடைய உரிமையாளர் பயப்படணும்னு சொன்னா, அவருக்கு உரிமை இல்லாத ஒரு நிலத்தை பவர் கொடுத்து இது என்னுடைய நிலம் சொல்லியிருந்தாருன்னா அவரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். பேசலாம். நல்லதாக புஷ்பவனம் மதுரை அரங்கத்தில் இருக்கிறவரிடம் பேசலாம். திரு புஷ்பவனம், தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நுகர்வோர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு நுகர்வோர் அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் இது தொடர்பான பல்வேறு புகார்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் புகார் சொல்ற முக்கிய 4 விஷயங்களை சொல்றேன். நாங்களும் நிறைய வழக்கு போட்டிருக்கோம். இதுல ஒன்னு இந்த அன்டிவைடட் ஷேர் ஆஃப் தி லேண்ட், பிரிக்கப்படாத நிலம் இருக்கு இல்லையா, அதை சரியா இவங்க பதிவு பண்றதில்ல. அது தெரியறதே இல்லை ஜனங்களுக்கு. 2வது, கார்பரேட் ஏரியா, காமன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. கார்பரேட் ஏரியாவுக்கு 7000 ரூபா அப்படின்னா இந்த லேண்ட், ஸ்டேர் கேஸ், லேண்டிங், அது கீழே உள்ள மண் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ஃபீட் 7000மா? இவங்க என்ன பண்ணணும், இப்போ இந்த இதில் கார்பரேட் ஏரியாவில் தான் எல்லாத்தையும் காமிக்கணும்னு சொல்கிறாங்க. கார்பரேட் ஏரியாவில் காமிச்சா இவங்க விலை கூட ஆகும். கூடாதா தேர் கேனாட் பி காம்படிட்டிவ். அதுக்காக பிரித்து காமிக்கிறான். இப்போ எல்லாரும் கார்பரேட் ஏரியாவில் காமிச்சா அது நல்லதாக இருக்கும், ஜனங்களுக்கு அது ஈஸியாக புரியும், கம்பேர் பண்ணலாம். இன்னொன்று விஷயம், 22 வருஷமாக அவர் பில்டிங் தொழிலில் இருக்குங்கிறாரு. இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். புஷ்பவனம், தொடர்ந்து பேசலாம். அவருடைய கருத்து, உங்களுடைய பதில் என்ன? இப்போ அவர் சொல்ற வர விஷயம் இந்த ஏரியாஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காரு, காமன் ஏரியா. இப்போ நீங்க ஒரு தனி வீடு கட்டுறீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 1000 சதுர அடிக்கு வீடு கட்டுறீங்கன்னாக்கா என்னெல்லாம் நீங்க கட்டுவீங்கன்னு பாருங்க. ஸ்டேர் கேஸ் இருக்கும், ஓகே, உங்களோட காமன் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், மாடியில் ஹெட்ரூம் போடுவீங்க, வெதரிங் டைல்ஸ் போடுவீங்க, பால்கனி வச்சிருப்பீங்க, போர்வெல் போட்டிருப்பீங்க, பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பீங்க, சம்ப் வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க தனியா வீடு கட்டும்போது இதெல்லாம் நிச்சயமா கட்டுவீங்க. இந்த காஸ்ட் எல்லாம் உங்களுடைய பிளம்ப் ஏரியாவோட காஸ்ட்ல வராது. அதோட காஸ்ட் மொத்தத்தையும் முழுமையா நீங்க தான் பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்னு சொல்லி வரும்போது கண்டிப்பா இது போன்ற காமன் ஏரியாங்க இல்லாம ஒரு பில்டிங் நீங்க கட்ட முடியாது. காமன் ஏரியாவா எதெல்லாம் இருக்கலாம் கூடாதுங்கிறதுக்கு வரையறை இருக்கு. அதுக்கு இன்னும் தெளிவான வரையறை இந்த சட்டத்திலேயே கொடுத்துருந்தாங்கன்னா கூட நாங்களும் அதை ரொம்ப வரவேற்றிருப்போம். ஏன்னா ஒரு கட்டிடம் கட்டும்போது ஒரு ஸ்டேர் கேஸ் இல்லாமலோ, லாபி இல்லாமலோ, ஹெட்ரூம் இல்லாமலோ, காமன் ஏரியாஸ் இல்லாமலோ, சம்ப் இல்லாமலோ கட்ட முடியாது. அது இருந்தால்தான் ஒரு கட்டிடம் முழுமையா ஆகும். அப்போ அந்த காமன் ஏரியாக்கான காஸ்ட்டும் இந்த அளவுக்கு தான் சார்ஜ் பண்ணணுமானா டெஃபினட்டா. ஏன்னா நம்மளுடைய எஃப்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய எஃப்எஸ்ஐல அதெல்லாம் சேர்ந்து தான் வருது. கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய பெர்மிஷன்ல அந்த ஏரியாவெல்லாம் சேர்த்து தான் எஃப்எஸ்ஐல கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவுக்கான கட்டுமான செலவினங்களை செலவிட்டு தான் எல்லா நிறுவனங்களும் கட்டுமானத்தையும் கட்டுறாங்க. காமன் ஏரியால எதெல்லாம் கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல கண்டிப்பான ஒரு சரியான அணுகுமுறை தேவை. அதுக்கு வரையறைகளும் இருந்ததுன்னு சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அடுத்த மணிகண்டன் என்கிற நேயர் நம்மோட தொலைபேசி இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். போரூர்ல இருந்து மணிகண்டன், உங்களை கருத்தை பதிவு செய்யுங்க.
சார் வணக்கம். வந்துட்டு இந்த சட்டத்துக்குள்ள சின்ன பில்டர் அது 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு பில்ட் பண்ணாலும் அவரே வந்து இந்த சட்டத்துல கொண்டு வரணும். ஏன்னா நாங்க வந்துட்டு ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வாங்கின ஹவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கீழே ஃப்ளோரிங் எல்லாமே கீழே போயிடுச்சு. அந்த வீட்டுல நாங்க 1 இயர் போகவே இல்லை, வாங்கி புதுசாவே இருந்தது. ஆனா அந்த ஃப்ளோரிங் எல்லாம் உள்ள போயிடுச்சு. அந்த கட்டுமானத்தை எல்லாம் தரம் இல்லாத பண்றாங்க. அதனால சின்ன பில்டரா இருந்தாலும் இந்த சட்டத்துல கொண்டு வரணும். அதே மாதிரி நுகர்வோருக்கான அந்த இது வந்துட்டு அதிகப்படுத்தணும். அவங்களுக்கான உரிமைகளை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. இது வந்து அரசியல்வாதிகளோட பின்னணியில இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஏரியா ஏதாவது பில்ட் பண்ணாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அக்ரி லேண்ட் இருந்தாலும் அதையும் வாங்குறதுக்கு சுத்தி ஃபோர்ஸ் பண்ணாங்க. நம்ம விற்காம இருந்தாலும் விற்கிற அளவுக்கு கொண்டு வராங்க. இதையும் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சட்டத்துல கொண்டு வரணும். கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு மணிகண்டன். இப்போ அவர் வைக்கக்கூடிய கேள்விக்கு நீங்க 2 பேருமே பதில் தேவைப்படுது. முதல்ல நீங்க உங்களுடைய பதில பதிவு செய்யுங்க. அதாவது தற்போது சந்தையில் இருக்கக்கூடியதில் இது போன்ற சிறிய கட்டுமானர்கள் அதிக அளவில் இருக்கிறார்களா, இல்ல பெரிய நிறுவனங்கள் தான் அதிக அளவு இருக்கா? யாருடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கு? வால்யூம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல இருக்கிறவங்களுக்கு தான் வால்யூம் வந்து அதிகமா இருக்கும். அதே சமயம் அதுக்காக சிறிய அளவுல பண்றவங்க இல்லையானா சிறிய அளவுல பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது எப்படின்னா இன்னைக்கு நுகர்வோர்கள் நீங்க மற்ற தொழில்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எப்படி நீங்க தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி கடையை வந்து என்னைக்குமே நீங்க வந்து மூட முடியாது. என்னன்னா உங்களுக்கு வந்து மல்டி செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்தாலும் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தாலும் தெருமுனையில் இருக்கிற அண்ணாச்சி கடை வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு லைவ்லிஹுட்டுக்கு வேணுங்கிற மாதிரி சிறிய சிறிய கட்டிடங்கள் கட்டுகின்ற கட்டுமானர்கள் வந்து நிச்சயமா இன்னைக்கு வந்து பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுல அவங்களும் நம்பர்ஸ்ல செய்யறாங்க. அவங்களையும் வந்து கண்டிப்பா ஒரு முறையான வழிமுறைத்தில் கொண்டு வரணுங்கிற கருத்து வந்து சரியான கருத்து தான். ஆனா இந்த சட்டத்துல வந்து அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இல்லை. ஏற்கனவே கார்பரேஷன் இருக்காங்க, லோக்கல் பாடி அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, சிஎம்டி மாதிரி மற்ற நிறுவனங்கள் இருக்கு அதை வழிமுறைப்படுத்துறதுக்கு. அந்த வழிமுறைப்படுத்துற அந்த செயல்முறைகளை சிறப்பா செயல்படுத்தினாங்கன்னா அது எல்லாமே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டங்களுக்கு குறைபாடு இல்லை. புதுசா வந்திருக்கிற சட்டத்துல வந்து இப்ப அவங்க சொன்னதுல இப்போ மாநகராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்து இவங்கெல்லாம் அந்த அப்ரூவல் பாக்குறாங்க இல்லைங்களா? இப்ப புதுசா வந்து இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்கின்ற யாராக இருந்தாலும் இந்த அப்ரூவல்ல இருந்து சாங்ஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டையும் வந்து அப்ளை பண்ணி இது சரியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரெஜிஸ்ட்ரே பண்ணுவாங்க. அதுல ப்ரொவிஷன் கொண்டு வந்தாச்சு. அது ஒரு பாதுகாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெறப்பட்டிருக்கிறது, கிராம நிர்வாக அதிகாரியிடம் உரிய அதிகாரம் பெறப்பட்டிருக்கிறது, வேற எந்தெந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணாதான் பிரெஸ்கிரைப் ஃபார்ம்ல அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். இப்போ அவர் கேட்டதுக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு உண்ட பெரிய வித்தியாசமா தான் 4000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 40,000 சதுரடிக்கு மேலதான் இந்த சட்டமே அப்ளிகபிள் ஆகுது. ஆனா இப்போ அவங்க சொன்ன மாதிரி வால்யூம் வந்து மிகப்பெரிய கான்ட்ராக்டர்ஸ் கிட்டையும் பில்டர்ஸ் கிட்டையும் இருக்கு. ஆனா பர்ச்சேசிங் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா மிக மிக நடுத்தர தட்டில் இருக்கின்ற மக்கள். அதுதான் என்னுடைய கன்சர்னே. இப்ப அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க, 600 சதுரடி வாங்குறவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்களா, என்ன பண்றது? எல்லாத்துக்குமே கேவிய டெம்டார் அப்படின்னு ஒரு சட்டத்துல ஒரு வழி இருக்கு. அதாவது வாங்குபவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் பொதுவாக சொல்லுகின்ற அறிவுரை. அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டர் கிட்ட போய் ஒரு 750 சதுரடி வாங்கியிருந்தால் இவர் எந்த இடத்திலும் அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்க முடியாது என்கிற நம்பகத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி வரணும். அந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாமே பெரிய ஆபரேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு, சின்னவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இதனுடைய பலன் முழுமையாக நேரடியாக அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேரும்ன்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு அடுத்தது இப்ப தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது இன்னொரு புறம் வந்து ரொம்ப அமைதியாவே இருக்குன்னு தோணுது. அது என்னன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்லீகலா வரக்கூடிய பிரஷர்ஸ், ஒரு லோக்கல் கவுன்சிலர் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த பிரைப்ல ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துதான் இருக்கு. நம்ம இதை வந்து பொதுத்தளத்துல பெரிதா விவாதிக்கலனாலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துதான் இருக்கு. அப்ப இந்த புதிய சட்டத்தில் தொடர்ச்சியாக மீண்டும் வந்து அரசு அதிகாரிகள் மத்தியில ஒவ்வொரு படிநிலையிலும் நீங்க அனுமதி வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் இது போன்ற லஞ்ச விஷயங்களையோ ஊழல் விஷயங்களையோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுமா? கண்டிப்பா இந்த சட்டம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா, கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இது ஒரு நிறைய ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு அதிகமான உரிமைகளையும் கொடுக்குது. டெவலப்பருங்கிற வகையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் இருக்கு. இன்னொரு ஏஜென்சி இண்டஸ்ட்ரிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது டெஃபினட்டா இது வந்து இட் இஸ் ஓப்பனிங் அப் இன்னொரு விண்டோ ஆஃப் கரப்ஷன் ஓபன் பண்றதுக்கு தான் இது வந்து வழிமுறை வகுக்கும். நான் சொன்ன மாதிரி மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுல பார்ட்டியா இல்லாத வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற சட்டத்திட்டங்களை காமிச்சு அவங்களோட கரப்ஷனை வந்து அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் அது. ஏன்னா இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்கான எல்லா உரிமையும் அந்த புதிய அமைப்புக்கு உண்டு. அந்த சூழல்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இட் வில் பேவ் வே ஃபார் மோர் கரப்ஷன்.
அடுத்தாக செந்தில்குமார் என்கிற நேயர் பெருந்துறையிலிருந்து நம்ம இணைப்பில் இருக்கிறார். அவர்களும் பேசலாம். வணக்கம் செந்தில்குமார், உங்க கருத்தை பதிச்சீங்க. வணக்கம் சார். என்னோட கேள்வி கட்டுமான தொழில் சம்பந்தமான கேள்வி அல்ல, லே அவுட் சம்பந்தமான கேள்வி. சார், இப்ப நான் கடந்த 3 வருஷமா இங்க டிபிசிபி அப்ரூவ்டு லே அவுட் தான் பண்ணிட்டு இருக்கோம். லே அவுட் போட்டு பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்னதான் லே அவுட் போட்டு பிரிச்சு பண்ணாலும் பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து அப்ரூவ்டு இல்ல அன்அப்ரூவ்டு சைடு வச்சா மக்கள் அதை தான் போய் வாங்குறாங்களே தவிர்த்து நம்ம டிடிபி அப்ரூவ்டு சைட்டோட வேல்யூ அவங்களுக்கு புரியுறது இல்ல. என்னதான் சட்டம் வந்தாலும் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஒரு சட்டத்தோட கடமை இல்லைங்களா? அது நாம எவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு அலைஞ்சு இவ்வளவு சட்டம் பண்ணி பண்ணாலும் நம்ம லே அவுட் 3 லட்சம் ரூபாய்னு ஒரு சென்ட் பக்கத்துல 10 சென்ட் 3,000 லட்சம் ரூபாய்கள் அங்கதான் போறாங்க. ஆனா மக்களுக்கு என்னன்னே தெரியல. டிடிசிபி அப்ரூவ்டுனா என்ன, பஞ்சாயத்து அப்ரூவ்டுனா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இதை தெளிவா மக்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இல்ல கவர்மெண்ட் ஏதாவது சொல்லுமா டிடிசி அப்ரூவ் சைட் மட்டும் தான் வாங்கணும், பஞ்சாயத்து அப்ரூவ் சைட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா டிடிசி அப்ரூவ்ங்கிறது இல்லாம கூட பண்ணலாம். எங்களையும் சிரமப்படுத்திட்டு கஸ்டமருக்கும் தெளிவுபடுத்தாம உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு செந்தில்குமார். திரு புஷ்பவனம், இப்ப இந்த செந்தில்குமார் அப்படிங்கிற அந்த நபர் பேசின கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. கன்சியூமர், அதாவது நுகர்வோர் மத்தியில் இருக்கக்கூடிய சில பேராசைகள் இல்ல சில குறுக்கு வழிகள்ல இந்த விஷயத்தை அடைந்துடலாம் அப்படிங்கிற மனப்பான்மையும் இந்த விவகாரத்துல குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில அதிகப்படியான குளறுபடிகள் ஏற்பட்டதற்கான காரணமா அமையுதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க முழுமையா ஏத்துக்கிறீங்களா? அது ஓரளவுக்கு சரிதான். ஏன்னாக்க ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. பில்டர்ஸ் எல்லா விஷயத்தையும் சொல்றது இல்லை. பில்டர்ஸ் தான் எஜுகேட் பண்ணணும். அண்டு எவ்வளவோ ஒரு 10.5 lakhs ஃபிளாட்னா எதையுமே யோசிக்காம அப்படியே பணத்தை கொண்டு கொட்டிடுறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது எல்லாரும் பண்ற மரத்தனம் சொல்லுவேன். 3600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட் இருக்கு. ஒரு ப்ரமோட்டர் வாங்குறாரு. வாங்கி அதை டெவலப் பண்ணி 12 ஃபிளாட் கட்டுறாரு. முதல்ல பிரிக்கப்படாத நிலத்தை அந்த ஓனர் பேர்ல பதிவு பண்ணணும். அன்டிவைடட் ஷேர் ஆஃப் தி லேண்ட் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட். அப்படி பண்ணிட்டான்னா 3600 ஸ்கொயர் ஃபீட்டும் இந்த 12 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு சொந்தம். கரெக்டா? அப்படி கட்டிட்டு 12 பிளாட்டை கட்டிட்டு கார் பார்க் எங்க? நிலத்திலயோ கடல்லயோ இல்ல, வானத்திலயோ கடல், அதே நிலத்துல இருக்கு. அதே இந்த ஓனரோட நிலத்தை அவங்களுக்கே மறுபடியும் கார் பார்க்னு விற்கிறாங்க. இது ரொம்ப ஜனங்களுக்கு இது தெரியாதனால இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த ரெகுலேட்டரி பாடி கண்ட்ரோல் பண்ணும். அந்த விஷயத்துல வரவேற்கத்தக்கது. அது தவிர இவர் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இப்ப அவர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வெளியே சொல்ல நம்பர்ஸ் முன்ன பின்ன இருக்கு. அவர் சொல்லுகிற விஷயம் வந்து லேண்ட் ஓனர்ட்டு வாங்கி நீங்க டெவலப் பண்றீங்க. அப்ப லேண்ட் ஓனருக்கே திரும்ப கார் பார்க்கிங் விற்கிறீங்களே அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு கார் பார்க்கிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங்கிறதே பத்தல. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 கார் பார்க்கிங் கொடுக்க முடிஞ்சா ரொம்ப சௌகரியமா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ கார் பார்க்கிங்கிறது பில்டிங்ல பார்ட் ஆஃப் த பில்டிங்காக தான் வருது. ஸ்டில் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஸோ இட் டெஃபினெட்லி ரிக்வயர்ஸ் காஸ்ட். அது நம்ம உங்களோட ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட் விற்கிற காஸ்ட்ல விற்கிறது இல்லையே தவிர சப்சிடைஸ்ட் பிரைஸ்ல தான் கார் பார்க்கிங் சேல் பண்றாங்க. அண்ட் கார் பார்க்கிங்கிறது ஒரு இன்றியமையாத அமைப்பு. அதை நம்ம வித்துதான் ஆகணும். இப்ப இதுக்கு முன்னாடி பேசின செந்தில்குமார் சொல்றாரு, அதாவது முறையாக எல்லா அனுமதியும் பெற்று வரும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவு அந்த விலை உயர்ந்து காணப்படுகிறது. எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் இருப்பவர்களுக்கு அந்த விலை கம்மியா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்காம நுகர்வோர்கள் இது போய் வாங்கி ஏமாறுறாங்க, வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்க்கக்கூடிய வழக்குகள், நீங்க சந்திக்கக்கூடிய புகார்கள், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கா? இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன? ஆசை சாதாரணமா அந்த பிரச்சனையே இல்லை. பேராசை வரும்போது பிரச்சனை ஆயிடுது. ஏன் நான் இதை போன்ற நிகழ்ச்சிகள்ல ரொம்ப தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க அனுமதி பெற்ற இடங்களை தான் வாங்கணும்னு சொல்லி இருக்கும்போது, அரசாங்க அனுமதி இல்லைனாலும் பரவாயில்ல, வில்லேஜ் அப்ரூவல் இருந்தா போதும், அங்க ஒரு 200 ரூபா கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது அது நுகர்வோருடைய குறைபாடு. அங்க ஏன் நான் அதை குறைபாடுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விலை கம்மியாக இருக்கிறது என்கின்ற பொழுதே இது ஏன் கம்மியாக இருக்கிறது என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். இங்க பக்கத்தில் இருக்க ஒருத்தர் அப்ரூவல் வாங்க 500 ரூபாய் சொன்னா, அதுக்கு அடுத்த வரப்பில் இருக்கிற 350 ரூபாய் சொல்லும் போது எதனுடைய அடிப்படையில் 150 ரூபாய் கம்மி, என்ன காரணங்களுக்காக இருக்கு? இதுல இன்னொன்னு இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நிறுவனங்களும் இது நாங்க லீகல் ஒப்பீனியன் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாருமே கட் அண்ட் பேஸ்ட் தான். கம்ப்யூட்டர்ல எந்த ஃபார்மேட் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இடத்தை வாங்குகின்ற பயனாளிகள், கன்சியூமர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்தை வாங்குவது என்று முடிவு செய்தால் அந்த இடம் யாருக்கு சொந்தமானது, அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் அதற்குண்டான எல்லா விதமான உத்தரவுகளையும் கொடுத்திருக்கிறதா,
அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் பார்த்து போல அந்த நிலம் வில்லங்கத்தில் இருக்கிறதா, வழக்கு விவகாரத்தில் சிக்கி இருக்கிறதா. இப்ப அவங்க புஷ்பவனம் சொன்ன மாதிரி கார் பார்க்குன்றதுக்கு வந்து தனியா இடம் வந்து சொல்ல முடியாது. அவங்க சொன்ன கருத்துல நான் மாறுபடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6000 சதுரடி வந்து 6 பேருக்கு வந்து அன்டிவைடட் ஷேரா பிரிச்சு கொடுத்த பிற்பாடு அதுக்கு கீழே கார் பார்க்குன்றதுக்கு வந்து தனியா ஒரு அலாட்மெண்ட் போடுறதுன்றது வந்து அது வந்து செகண்ட் சேல்ஸ் மாதிரி அந்த இடத்துல அது அவங்க ஒத்துக்கிட்டு வாங்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவே வந்து ஒரு முறைகேடான வியாபாரம் தான் என்னோட கருத்து. ஆனா இப்படிலாம் இருக்கும்போது இவ்வளவையும் வந்து ஒரு மொத்த பேப்பர்களையும் எடுத்துட்டு போய் ஒரு நல்ல வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து ஐயா இப்படி ஒரு இடத்த வாங்க போறேன், இது வந்து சட்டப்படி சரியா இருக்கா, கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கா, டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, வில்லேஜ் அப்ரூவல் போதுமா, இல்ல ரெகுலரைஸ் ஆயிருக்கா, எந்த ஸ்கீம்லயாவது ரெகுலரைஸ் ஆயிருக்கா, இந்த இடத்தை நான் வாங்கினா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க செலவு செய்யக்கூடிய தொகை என்பது மிக குறைவு. ஒரு இடத்த வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரணமா ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது இந்த துறையில் அனுபவம் இருக்கின்ற யாரிடமாவது அல்லது ரியல் எஸ்டேட்ல மிகுந்த ஈடுபாடு இருக்கின்ற ஒரு கன்சல்டன்ட் ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி செக் பண்ணிட்டு வாங்குறது வந்து புத்திசாலித்தனம். ஆனா இதை செய்யறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல அங்க போனா அந்த ஸ்டாம்ப் வெண்டர் வந்து அடிச்சு கொடுப்பாரு. யாருக்கு? ஸ்டாம்ப் வெண்டர் பாருங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெளியில அவர் அடிச்சு கொடுப்பாரு. ரெடிமேட் பிரிண்ட் அவுட் இருக்கும் உள்ள. உங்க அப்பா பேர் சொல்லுங்க, தாத்தா பேர் சொல்லுங்க, பாட்டி பேர் சொல்லுங்க, சர்வே நம்பர் சொல்லுங்க, ஃபில் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு போய் ஆசைப்பட்டுட்டு கடைசியில வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அரசாங்கத்துடைய தலையில போடக்கூடாது. உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிற நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வரும். உங்களுடைய இறுதி கருத்து என்னங்கிறத பதிவு செய்யுங்க. இந்த சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சட்டம். ஆனா இதுல மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கொண்டு வந்தாதான் இதோடைய முழு பலன் மக்களுக்கு போய் சேரும். ரியல் எஸ்டேட் துறையை முறைப்படுத்துவதற்காக மத்திய அரசு புதிய சட்ட மசோதா ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு மத்திய அமைச்சரை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த சட்ட மசோதாவின் சாதக பாதக அம்சங்கள் மற்றும் நுகர்வோர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, வணிகர்கள் தரப்பில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கடந்த ஒரு நேரத்தில் பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளும் மற்ற செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.